படிக்க உட்காந்தாலே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் 5 மணி நேரத்துக்கு டைம் டேபிள் போட்டிருக்கேன், 8 மணி நேரத்துக்கு டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹார் 2 ஹார்லேயே வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, கண்டினியூவாக படிக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேரோட கொஷின். இந்த 5 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் பிளான் போட்டதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல, உட்காந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு மேலே கான்சென்ட்ரேஷன் போயிடுது, கண்டினியூஸாக படிக்க முடியல அப்படின்ற உங்கள் எல்லாரோட இந்த ஒரு இதுக்குமே இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணால் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கலாம். எப்படி கான்சென்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஆனால் நம்ம மைண்டு வந்து இங்கே இருக்கவே இருக்காது. சும்மா புக்கை நம்ம படிக்கணுமே அப்படின்னு ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு எல்லா விஷயத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக டைமை யூஸ் பண்ணுறது, நம்ம ஒரு டைம் டேபிள் போகிறோம்னா அதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர் பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்ட் பார்க்குறீங்கனாலுமே நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நான் பண்ண மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் இந்த ஒரு 5 விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 10 to 12 ஹார்ஸ் படிச்சிருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. அது போக போக நான் என்னோட டைமையுமே கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 8 hours 6 hours தான் படிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி அதை பண்ணேன் கான்சென்ட்ரேஷனோட அப்படின்றத பார்க்கலாம். 5 விஷயம் வந்து சொல்ல போகிறேன். அந்த 5 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது பாசிபிள். உங்களுக்கு எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் வரைக்கும் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிக்கிறது முடியும். ஓகேவா? அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, அதனால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து 6 hours 7 hours 8 hoursலாம் படிக்கிறேன்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களால எப்படி வந்து கான்சென்ட்ரேஷனோட ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், ஏன்னா எல்லா கையிலையுமே ஃபோன் அப்படின்றது இப்போ இருக்குது. அந்த ஃபோன் இருக்குன்றதை தாண்டி அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அது இல்லாமலே மென்டலாகவே நமக்கு ஒரு மார்னிங் எந்திரிக்கிறோன்னா படிக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். முன்னாடி நாளே பிளான் செட் பண்ணியிருப்போம். ஓகே, நாளையில இருந்தாலும் படிப்போம், இத்தனை நாளாக ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி படிக்க உட்கார்ந்ததே 2-3 நாள் வந்து நம்மளே ஸ்கிப் பண்ணி 3ஆவது நாள் உட்காரோன்னா சரி ஓகே இன்னைக்காவது படிச்சே ஆகணும்னு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆக்டிவாக படிச்சிருப்போம். அந்த 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல், ஒரு மாதிரி கண்டினியூவாக படிக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காரும் போது நல்லா ஒரு 2 hours நல்லா படிக்கிறீங்க, அதுக்கு அப்புறமா உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எப்போலாம் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுதோ அந்த டைம்லலாம் நீங்கள் புக்கை யூஸ் பண்ணி படிக்காமல் வீடியோஸ் வந்து கான்செப்டாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து புக்கை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா புக்கை எடுத்து ஏதோ ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. அது வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்க டைம், அந்த மாதிரி டைமில் நீங்கள் புக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த போரிங்காக ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும்ல, படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த டைம்லலாம் நீங்கள் புக்கில் எடுத்து அந்த படிக்கிறதுக்கு பதிலாக அதே கான்செப்டை வீடியோவாக யாராவது லெசன்ஸ் நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸாக நீங்கள் பார்க்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஈவன் தனியாக இப்போ ஒரு சைலண்டான ஒரு பிளேஸில் உட்காந்து நீங்கள் பாட்டில் புக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கான்செப்டையே வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருந்தாலுமே அதை அகைன் வந்து வீடியோவாக பார்க்கும்போது அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனை தவிர்க்க முடியும். செகண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் மெயின் திங். நீங்கள் ஒரு டாப்பிக்கை முடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அதை நான் எவ்வளோ நாளில் முடிக்க போகிறேன் அப்படின்றத உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமே எனக்கு இல்லாமல் நான் பொதுவாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்போ வேணாலும் எனக்கு முடிக்க டைம் இருக்குது, இவ்வளோ நாள் ஒரு ஃபிக்ஸ்டு இவ்வளோதான் உனக்கு டைம் லைன், இதுக்குள்ளே ஒரு டெட்லைன் வைக்காமல் நீங்கள் படிக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங்கை வந்து அதுக்கு தான் டைம் டேபிள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங், ஒரு 4 நாள் நான் பர்சன்டேஜ் முடிக்க போகிறேன், அப்போ 4 நாளில் முடிக்க போகிறேன்னா இன்றைக்கி நான் அது குறிப்பிட்ட டைமை ஸ்பெண்ட் பண்ணால் தான் 4 நாளில் முடிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாளைக்கு டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும், இல்லைனா அந்த 4ஆவது நாள் தாண்டி 5ஆவது நாள் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எந்த டாபிக்ஸ் படிக்கிறதா இருந்தாலுமே அதை ரொம்ப டிலே பண்ணாமல், ஈவன் இப்போ ஒரு 2 hours பர்சன்டேஜ் வந்து படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாலுமே அந்த 2 hoursலையுமே பாதி டைமாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து நான் வந்து கான்செப்ட் வீடியோஸ் பார்க்க போகிறேன், ஒரு பிகினராக இருக்கவங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 hourல ஒரு ½ hour வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த 1 hour படித்ததை ரிவைஸ் பண்ண போகிறீங்க.
ரிவைஸ் பண்ணிட்டு மீதி இருக்க ஆஃப் அன் ஹவரில் ஒரு 20 கொஷின் இல்லைனா 10 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 ஹார்ஸையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் பிளானே இல்லாமல் நீங்கள் பாட்டில் ஜென்ரலாக எடுத்து ஓகே நான் பர்சன்டேஜ் படிக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன் 2 மணி நேரம் அதனால நான் படிக்க போகிறேன் அப்படின்றதுக்கும் நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமோ இல்லை 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும், அந்த ஒரு போரிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இதுவே நீங்கள் அந்த டைமில் ஒரு பிளான் ஒரு 1 hour நான் கான்செப்ட் பார்க்க போகிறேன், மீதி இன்னொரு அரை மணி நேரம் வந்து நான் ரிவைஸ் பண்ண போகிறேன், இன்னொரு அரை மணி நேரம் வந்து சம்ஸ் போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஹார்ஸே சின்ன சின்னதாக பிரித்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இந்த டாப்பிக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு ஒரு பிளானிங் செட் பண்ணிங்கனாலே உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேர்ட் திங் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கோலாக செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நிறைய பிகினர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து சொல்கிறத வந்து நான் 8 hours படித்தேன் 6 hours படித்தேன் அப்படின்றத பார்த்துட்டு எடுத்த உடனே நான் 6 மணி நேரம் படிக்க போகிறேன், நான் 8 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிக்கான திங்கை வந்து பிளானாக வச்சுட்டு நீங்கள் அதை அந்த டேல நீங்கள் அதை முடிக்கலன்னா உங்களுக்கு ரிக்ரெட்டாக ஃபீல் ஆகும். நம்ம பிளான் போட்டோம், நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுன்ற கோல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியே போட மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் வந்து உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த கில்ட்டியே உங்களை வந்து படிக்கிறதுக்கே விடாது, கான்ஃபிடென்ட்டே கொடுக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த பிகினிங்கில் மோட்டிவேஷனாவது நீங்கள் ஃபீல் பண்ணணும். மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணாதான் அந்த ஒரு தொடங்கவாது நீங்கள் செய்வீங்க. அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரல, அந்த மோட்டிவேஷன் வரலன்னா உங்களால் ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டீங்க. அந்த கில்ட்டினஸ்க்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா. எடுத்த உடனே பெரிய பெரிய கோலை செட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விட்டுட்டு சின்ன சின்ன கோல்ஸாக செட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம், அதுதான் வந்து நம்மளோட எய்மு. ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூ ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளோட இன்னைக்கான டார்கெட்டு சிலபஸ் என்னன்றது தேடுறது தான் இன்னைக்கான டார்கெட்டு. நீங்கள் சிலபஸை முதல்ல நிறைய இடத்துல தேடி ஓகே நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற எக்ஸாமுக்கு இதெல்லாம் தான் சிலபஸ் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கல்ல, அதுவே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் என்ன பண்ண போறீங்க, ஓகே இப்போ மேக்ஸ்லாம் சொன்னேன்னா இப்போ மேக்ஸில் என்ன புக்கெல்லாம் நான் படிக்கணும், ரீசனிங்கில் என்ன புக்கெல்லாம் படிக்கணும், என்ன யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணி எழுதி வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட செகண்ட் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் போகணும். இன்னைக்கு நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்கன்னா நாளைக்கே வந்து 6 hours டைம் டேபிள் போடுறேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து இம்பாசிபிளாக தான் போகும். உங்களுக்கு தொடக்கத்திலே கான்ஃபிடென்ட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிரும். உங்களுக்கு வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் கெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்கள் எடுத்தவொடனே சின்ன சின்ன ஸ்டெப்பாக வைங்க. எடுத்தவொடனே 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் யாராலையுமே படிக்க முடியாது. முதல்ல ஒரு 3 hours 3 ஹார்ஸே அதிகம். நீங்கள் முதல்ல ஒரு 2 மணி நேரம் வந்து டைம் கொடுங்க. அந்த 2 மணி நேரத்தில் என்ன படிக்கணும் ஒரு 1 week ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க எவ்ரிடே. ஆனால் அந்த 2 ஹார்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் வந்து அந்த 2 hours படிச்சிருப்போம், அது பாசிபிள் தான். அதனால அந்த 2 ஹார்ஸை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த 1 week நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே நம்மளாலையும் முடியும், பரவாயில்ல நம்ம பிளான் பண்ணோம் ஒரு 1 week ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த 1 week மட்டும் நீங்கள் எப்படியாவது உங்களை படிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் போக போக உங்களோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ட் திங் என்ன அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன இதுவாக செட் பண்ணணும். எடுத்த உடனே பெருசாக செட் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் படிக்கும் போது ஒரு 30 நிமிஷம் தான் உங்களால் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், போக போக அது போயிடும். ஆனால் இதுவே ஓகே இன்னைக்கு நான் 2 மணி நேரம் தான் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கோலாக இருக்கும்போது உங்களால் அதை கான்சன்ட்ரேஷனோட முடிக்க முடியும். ஓகேவா? தேர்ட் திங் வந்து நீங்கள் சின்ன சின்ன கோலாக செட் பண்ணணும். ஓகேவா? ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னா இப்போ நம்ம 8 hours 6 hours 7 hoursலாம் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட என்ன படிக்கிறோன்றத ஆக்சுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கணும். அப்படின்னா இடையில உங்களுக்கான பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நானே வந்து பிகினிங்கில் அந்த மாதிரி எந்த பிரேக்குமே எடுக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் ஒரு ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன், ஈவன் நடக்க கூட மாட்டேன். அது ஒரு அன்ஹெல்த்தியான திங் தான். அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்தது என்னன்னா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அதில் நமக்கு என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா? இல்லை நான் பொதுவாக எல்லாரும் 8 மணி நேரம் படிக்கிறாங்க அதனால நானும் 8 மணி நேரம் படித்தாதான் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புக்கை மட்டும் திறந்து வச்சுட்டு எந்த கான்செப்டும் மண்டையில் போகாமல் சும்மா புக்கை பார்த்துட்டு இருந்தா ஏதாவது வந்து யூஸ் இருக்கா? கண்டிப்பாக யூஸ் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 6 hours லாங் டைம் டேபிள் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போது நீங்கள் எவ்ரி 1 hour இல்லை எவ்ரி 45 minutes 45 minutes கூட ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து ஒரு 1 hour 1.5 hours எடுத்துக்கோங்க. இந்த 1.5 hours வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ பண்ணும்போது அந்த போரிங் வந்து வராது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதே பர்சன் தான் ரொம்ப மோட்டிவேஷனோட கான்ஃபிடென்ட்டோட டேவை ஸ்டார்ட் பண்ணிங்க. மார்னிங் எழுந்திரிச்சிங்க,
ஒரு கான்ஃபிடென்ட்டோட இன்னைக்கு நான் படிக்கணும், சிலபஸ் கவர் பண்ணணும், டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணுன்ற எனர்ஜெட்டிக்கோட எழுந்த பர்சன் இதே சேம் பர்சன் தான். ஆனால் ஆஃப்டர் 1.5 ஹார்க்கு அப்புறமா எப்படி இதே பர்சன் போர் ஆகுது? ஆமாம் தானே? அந்த டைமில் நீங்கள் ஒரு சின்ன கேப் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும், உங்களோட மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது கிடைக்கும், ரிலீவ் கிடைக்கும். அகெயின் வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் படிக்க வரும்போது அதே ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒரு போரிங் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் திங்கே அதுதான். நம்ம பாட்டில் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு இருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம படிக்க வச்சுட்டு இருப்போம். அந்த டைமில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நம்ம படிக்கணும்னு நினைச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அங்கே போயிடும், நம்மளை அப்படியே அதை போய் எடுத்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும். அதனால நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா படிங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு குட்டி குட்டியாக அங்கங்கே பிரேக் எடுத்துட்டு ஒரு சின்ன வாக் போங்க, வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பேசுங்க, அந்த ஒரு 15 நிமிஷத்தில் பேசுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த லாங் டேஸில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும். ஓகேவா? 5th திங் என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் பண்ணது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து சிலபஸை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கே உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த டைமில் ஈவன் நீங்கள் சோஷியல் மீடியா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த டைமை நீங்கள் வந்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்கள் ஈவன் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பரவாயில்லையே, நம்ம இந்த டைம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் நம்ம இது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கமே அப்படின்னு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த ஒரு 1 hourக்கே நீங்கள் உங்களை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணணும்னா, ஒருத்தங்க 6 hours 7 hours 8 hours வந்து உங்களை நீங்களே புஷ் பண்ணி படிக்கிறீங்கும் போது நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் மை ப்ரிப்பரேஷனில் இந்த மாதிரிலாம் எதுவுமே அப்ரிஷியேஷன்லாம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானாக வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி டெய்லி எழுதுவேன். நான் போட்ட டைம் டேபிளுக்கு கீழே நான் இன்னைக்கு அது எல்லாமே முடிச்சிருக்கேன். ஒரு 8 hours டைம் டேபிள் போட்டேன்னா அதை எல்லா நாளும் முடிக்க முடியாது. சம்டைம்ஸ் 7 hours முடிப்பேன், சம்டைம்ஸ் 7.5 hours, சம்டைம்ஸ் 6.5 hours, சில டைம் வந்து 9 hours படிப்பேன். போட்ட டைம் டேபிளை விட எக்ஸ்ட்ராலாம் படிப்பேன். ஏன்னா அந்த கான்செப்ட் முடிக்க வந்து டைம் எடுத்துருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நான் என்னை எவ்ரிடே ஈவன் என்னோட டைம் டேபிளை முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை எடுக்கலை, 1 hour வந்து நான் முடிக்கல அப்படின்னா கூட என்னை நான் அப்ரிஷியேட் பண்ணி எழுதுவேன். பரவாயில்ல, இன்னைக்கு நான் 7 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், சூப்பர், கீப் கோயிங், ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி நான் வந்து எவ்ரிடே என்னோட டைம் டேபிளில் எழுதி வச்சிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லாங் டேவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு போரிங்கான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறதுலாம் வந்து நமக்கு ஆப்வியஸாக என்டர்டைனிங்காக இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஒரு போரிங்கான ப்ராசஸ். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து உடனே கிடைக்காது. நம்ம ஒரு லாங் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்டுக்கு அந்த பிரெயின் வெயிட் பண்ணும். ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஒரு 1 week பண்ணுறீங்க, அந்த 1 weekமே அந்த 7 hours உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் உங்களை நீங்களே புஷ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணியிருக்கும், படம் பார்க்கணும்னு தோணியிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னு தோணியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்னோட கோல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் வந்து படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு 1 week ஸ்பெண்ட் பண்ணதில் உங்களோட பிரெயின் உங்ககிட்ட ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கும். நான் ஒரு 1 week என்னோட என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேனே, அப்போ என்னோட ரிசல்ட் எங்க அப்படின்னு உங்களை வந்து கேட்கும் போது தான் அந்த ரிசல்ட் அப்போ கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. அப்போ அந்த ரிசல்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா அப்ரிஷியேஷனாக தான் கொடுக்கணும். எவ்ரிடே வந்து நான் 7 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் உங்களோட பிரெயினுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்த நாள் நீங்கள் அகெயின் அது எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக வந்து வா சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது அந்த பிரெயினே வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்குதுன்னு சொல்லி உங்களை படிக்கிறதுக்கு புஷ் பண்ணும். இதை வந்து நான் உண்மையாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே டயர்டாக இருக்கும். எழுந்தால் ஒரு 5 minutes 10 minutes தான் அது ஆகும் அந்த ஒரு தூக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு. ஆனால் நான் அந்த டைம் அப்ரிஷியேட் பண்ணி என்னை இது பண்ணிட்டு இருந்த டைம்லாம் வந்து மார்னிங் எழுந்த உடனே வச்சா இன்னைக்கு நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு அந்த டைம்லலாம். ஸோ இந்த அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு நாளைக்கு 7 hours டைம் டேபிள் போட்டு ஒரு 4 மணி நேரம் முடிச்சாலுமே பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆனால் அந்த 3 மணி நேரம் ஏன் நான் முடிக்கலன்றதே உங்ககிட்ட ஒரு கொஷின் கேளுங்க. அது ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் நெக்ஸ்ட் அதே மாதிரி பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட ஒரு லாங் டைமை உட்காந்து படிக்க முடியும். இது ஆஸ்பிரண்ட் எல்லாருமே இது வந்து நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல,
எப்படி படிக்கணும்னு தெரில. நான் ஈவன் எனக்குலாம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படித்தாதான் சிலபஸ் கவர் பண்ண முடியும், ஆனாலும் என்னால் முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன சின்ன இதுதான். இப்போ நீங்கள் வந்து போரிங்காக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலாக அந்த ஒரு போரிங் டைமில் ஒரு வீடியோவாக பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களால் ஒரு 6 hours லாங் டைமில் உட்காந்து படிக்க முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டிலே ஆகிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அதுலேருந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் என்ன பெரிய விஷயமானு உங்களுக்கு தோணலாம். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். இதெல்லாம் நான் பண்ணி தான் கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். ஸோ 5 வருஷமும் என்னால் இந்த லாங்காக படிக்க முடிஞ்சதும் இதனால தான். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னால் படிக்கவே முடியல, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது, நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னதான் நினைச்சாலும் என்னால் படிக்க உட்காரவே முடியலன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.